ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராபர்ட் ப்ரௌனிங் எழுதின மை லாஸ்ட் டச்சஸ் அப்படிங்கிற போயமை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ராபர்ட் ப்ரௌனிங்கை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ராபர்ட் ப்ரௌனிங் இஸ் அ இங்கிலீஷ் போயட் அண்ட் பிளே ரைட். இவர் ட்ராமாட்டிக் மோனோலாக்ஸ் எழுதுறதுல ரொம்பவே ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் விக்டோரியன் எராவை சேர்ந்தவர். இவரோட போயம் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ஐரனிக்கலாக கேரக்டரைசேஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டைல், அப்புறம் அவரோட கொலோக்கியல் ஸ்டைல், இது எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்க மாதிரி எழுதியிருப்பார். இப்போது இந்த போயம் என்னன்னு பார்க்கலாம். இந்த போயமில் ஒரு டியூக் வராரு, அதாவது ஒரு அரசர் வராரு. அவர் எந்த நாட்டோட அரசர் அப்படின்னா ஃபெராரா அப்படிங்கிற நாட்டோட அரசர். இவரோட பிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு நோபல் பர்த் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு பிறப்பு தான் இந்த டியூக்கோட பிறப்பு. அப்படி என்ன அப்படின்னா, இவர் ஒரு 900 இயர் பழமையான ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு அரசர். அதனால இவரோட சுபாவம் எப்படி இருக்கும்னா, இவரை எல்லாரும் மதிக்கணும், இவரை ஹானர் பண்ணணும், இவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட சுபாவம் இருக்கும். இவர் ஒரு விடோவர், அதாவது இவரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அதனால இப்போ இவர் இன்னொரு ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக பெண் தேடிட்டுருக்கார். இப்போ இவர் யாரை போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறார் அப்படின்னா, ஒரு கவுண்டோட டாட்டர், அதாவது அந்த ஊரில் ஒரு பெரிய ஆளோட டாட்டரை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. இப்போ கவுண்டோட டாட்டர் இல்லையா, உடனே மேரேஜ் பண்ணி தந்துட மாட்டாங்க. அதுக்காக ஒரு என்வாயை அந்த கவுண்ட் இவரை பார்க்கறக்காக அமுச்சு விட்ருக்காங்க. அந்த என்வாய் கிட்ட இவர் ஒரு பெரிய பெயிண்டிங்கை காமிக்கிறாரு. அவரோட அந்த அரண்மனையை சுற்றி காமிச்சிட்ருக்காரு. அந்த பெயிண்டிங் வேறு யாரும் இல்லை, இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அந்த லாஸ்ட் டச்சஸ் அதாவது டியூக்கோட ஒய்ஃபை டச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டச்சஸோட பெயிண்டிங் தான் அது. அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அந்த பெயிண்டிங். ரியலாக அவங்க உட்காந்து அந்த பெயிண்டிங்கில் அவங்க ரியலாக உட்காந்து பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் அது. இதை அந்த என்வாய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை யார் பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு டியூக் சொல்கிறாருன்னா, பாண்ட்ரஃப் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் பெயிண்டர் தான் இந்த பிக்சரை பெயிண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான பெயிண்டிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பெயிண்டர் இந்த பெயிண்டிங்கை வித்தின் 1 டேயில் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு நாள் தான் டைம் எடுத்துக்கிட்டாரு இந்த பெயிண்டிங்கை அவர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம டியூக் சொல்கிறாரு. இப்போ இந்த என்வாய் இந்த அரண்மனை பார்த்துட்டே இருக்கார் இல்லையா, அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த பெயிண்டிங் கிட்ட மட்டும் ரொம்ப நேரம் அப்படி ஸ்டக்காகி நின்றுட்டாரு. ஏன் அப்படின்னா, அந்த பெயிண்டிங்கில் அந்த டச்சஸோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஜாய் இருக்குது. அதை பார்த்து அவர் அந்த என்வாய் ஸ்டக்காகி நின்றுட்டாரு. அந்த என்வாய்க்கு நம்ம டியூக் கிட்ட ஏன் அவங்க அவ்வளோ ஜாயோடு இருக்காங்க அந்த பெயிண்டிங்லன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனால் அதை கேட்குற தைரியம் அவருக்கு இல்லை. அவருக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் அந்த பெயிண்டிங்கை பார்த்தாலும் இந்த ஜாய் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கணும்னு தோணும். யாருமே கேட்டதில்லை. இந்த பெயிண்டிங்கை யார் பார்த்தாலும் அந்த ஜாய்க்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக தான் இருப்பாங்க. இப்போ டியூக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஏன் டச்சஸ் அதில் அவ்வளோ ஜாயாக இருக்காங்க, அவங்க ஃபேஸ் ஏன் அவ்வளோ ஜாயாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இன்னசென்ட் நேச்சர் இருக்குது. இவ ஈஸியாக எல்லாரை பார்த்து சிரிச்சிருவா, யார் வேணால் இவளை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, டியூக் பல விஷயங்களை அந்த என்வாய் கிட்ட சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அவள் என்னை பார்த்து மட்டும் சிரிக்க மாட்டா, யாரெல்லாம் அவளை கடந்து போகிறாங்களோ எல்லாரை பார்த்து அவள் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஒவ்வொரு நாளும் இது அவகிட்ட இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. அவள் ஒரு சன்செட்டை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவா. யாராவது அவகிட்ட எதாவது கிஃப்ட் பண்ணால் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவா, அவ்வளோ ஸ்மைல் பண்ணுவா. ஆனால் நான் அவளுக்கு ஒரு கிஃப்டாகவே தெரிய மாட்டேன். நான் கொடுத்த கிஃப்ட்டுக்கெலாம் அதே மாதிரி தான் அவள் ரியாக்ட் பண்ணுவா. மற்றவங்களுக்கு எப்படி அவள் ரியாக்ட் பண்ணுறாளோ அதே மாதிரி தான் என்னை பார்த்தும் அவள் ரியாக்ட் பண்ணுவா. என்னை ஒரு தனி ஸ்பெஷலாக ஹஸ்பண்டாக அவள் ட்ரீட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணதே இல்லை. நான் எவ்வளோ பெரிய பழமையான 900 இயர் ஓல்டு ஃபேமிலியில் ஒரு வாரிசாக பிறந்தவன். என்னை பற்றி அவளுக்கு எந்த ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது, யாரை பார்த்தாலும் சிரிப்பா அப்படின்னு டியூக் சொல்கிறாரு. இதுலேருந்தே தெரியுது டியூக் டச்சஸ் மேலே எவ்வளோ ஒரு சந்தேக எண்ணத்தோடு இருந்திருக்காங்க அப்படின்னு. டியூக்குக்கு அவரோட ஒய்ஃப் மேலே ஒரு ஹெவி பொசிஷன் மட்டும்தான் இருக்கும். இவருக்கு தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைடு இருக்கனால அவங்க ஒய்ஃப் யாரை பார்த்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் ஸ்மைல் பண்ணுறதை கூட இவர் தாங்கிக்க முடியாமல் ஒரு பெரிய சந்தேக எண்ணத்தோடு தான் அவங்க ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால டியூக்குக்கு அவங்க டச்சஸ் மேலே ரொம்பவே ஒரு க்ரூயலிட்டி அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு நாள் இந்த பாண்ட்ரஃப் அப்படிங்கிறவர் இந்த பெயிண்டிங்கை அவங்கள பார்த்து ஒரு போர்ட்ரேட் பெயிண்ட் பண்ணும்போது வித்தின் 1 டே அவர் பெயிண்ட் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா, அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமஸான பெயிண்டர் அப்படிங்கிறதுனால. ஆனால் அந்த பெயிண்டரை பார்த்து
பார்த்து அவள் சிரிச்சுக்கிட்டு தானே இருந்திருப்பா, அதனால தானே அந்த பெயிண்டர் அவ்வளோ அழகாக அவளை பெயிண்ட் பண்ணியிருப்பான். எவ்வளோ அழகாக அவளை பெயிண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவள் எவ்வளோக்கு எவ்வளோ அவனை பார்த்துருப்பா, அவனை பார்த்து சிரிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு செம்ம கோவம், ரொம்ப ஒரு பொசஷன் அதிகமாச்சு அவர் மனசில். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் அவளோட எல்லா ஸ்மைலையும் ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் மனசில் அவர் சொல்லிக்கிறாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, கண்டிப்பாக டியூக் தான் டச்சஸை கொண்டிருக்காரு. ஆனால் எல்லார்கிட்டையும் வெளியே மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அவங்க ஒரு டிசீஸ்னால இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு வார்த்தையிலேயே ஆல் த ஸ்மைல் ஸ்டாப்டு சடன்லி, இந்த வார்த்தையிலே தெரியுது டியூக் தான் டச்சஸை கொண்டிருக்காரு அப்படின்னு. இந்த பெயிண்டிங்கை நம்ம என்ஒய் கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் மைண்டில் ஓடுது. இந்த மாதிரி அவள் யாரை பார்த்தாலும் சிரிப்பா அப்படிங்கிறத நம்ம என்ஒய் கிட்ட அவர் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ் ஆன் ஆகுறாரு வேறு பெயிண்டிங்க்கு. இப்போ டியூக் வந்து கீழே இறங்கி வராரு. யாரை பார்க்குறக்கு அப்படின்னா கவுண்டோட டாட்டர் உட்காந்துருக்காங்க, அவங்கள பார்க்குறக்காக வராரு. அவங்க எப்படி இருக்காங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கவுண்டோட டாட்டர் அப்படிங்கிறதுனால நிறைய வரதட்சணை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இந்த கவுண்டோட டாட்டரை ஒரு செகண்ட் ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் நெப்டியூன் இருக்குது, அதை போய் காமிக்கிறாங்க. அதை யார் வந்து மேட் பண்ணாங்க அப்படின்னா கிளாஸ் இன்ஸ்பர்க் அப்படிங்கிறவங்க செஞ்ச அந்த ஸ்டாச்சு. அந்த கிளாஸ் இன்ஸ்பர்க் வேறு யாரும் இல்லை, ஒரு ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இட்டாலியன் ரெனசான்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஒரு ஸ்டாச்சுவை காமிச்சிட்ருக்காங்க. இதோட இந்த போயம் முடியுது. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த போயம் மை லாஸ்ட் டச்சஸ்.